Hi friends, good evening. என் பேர் லோகேஷ். இன்னைக்கு நடந்த மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். இதை வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வீக்லி கிராஃப் ஓகேங்களா. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டிராஸ்டிக்காக ஃபால் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. 26,000 கிட்டத்தட்ட 300 to 400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு இங்கேருந்து இவ்வளோ ஃபால் ஆனதுக்கான ரீசன் வந்து எஃப்ஐஐஸ் தான். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பைரிஸ் பார்த்தீங்கன்னா 25 அந்த மாதிரி இருந்த நிஃப்டி வந்து இதுக்கப்புறம் நாளிலேருந்து 75 மாறப்போகுது ஓகேங்களா. நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி சின்னதாக இந்த லாட் சைஸ் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக போகுது. நிஃப்டி வந்து 75 இருக்க போகுது நாளிலேருந்து. எஃப்ஐஐ அண்ட் டிஐ டேட்டா பாருங்கள். எஃப்ஐஏ வந்து இந்த மந்தில் 86,000 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதிகமான அமௌண்ட் வந்து இவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இது ரீசன்ட் மந்த்ஸாக பாருங்கள், எப்போதுலேருந்து மார்க்கெட் டவுன் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பாருங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் பெருசாக இல்லை. அக்டோபர்லேருந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக அவங்க செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா. அக்டோபர்லேருந்து டிராஸ்டிக்காக செல் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து தான் மார்க்கெட் வந்து இந்தளவுக்கு ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஒரு எண்டு கார்டாக நான் நினைக்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து இந்தளவுக்கு டிராஸ்டிக்காக செல் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இந்த கிராஃப் பாருங்கள், இது வீக்லி கேண்டில். இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, ஹையர்லேருந்து ஃபால் ஆகிட்டு இப்போ ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு தெரியுங்களா. இந்த கேண்டிலுக்கு கீழே ஓகேங்களா 22,800 கூட நீங்கள் சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். 22,800க்கு சப்போர்ட்டு கீழே வராத வரைக்கும் மார்க்கெட் இங்கேருந்து நம்மளுக்கு பை சைடு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து டார்கெட் பாருங்கள், எவ்வளோ சீக்கிரமாக மார்க்கெட் ஃபால் ஆச்சு பாருங்கள் ஓகேங்களா. அவ்வளோ சீக்கிரமாக மார்க்கெட் வந்து இது அட்லீஸ்ட் 50% ரிகவரி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எஃப்ஐஐ டிஐ டேட்டா பார்த்துட்டு ஒன்றாம் தேதி பட்ஜெட்டோட டேட்டா பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். வாரே இன்ஜினியரிங் இது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பாருங்கள், ஆக்சுவலாக வந்து இது டெய்லி கிராஃப் வச்சுருக்கேன். எந்த இடத்துலேருந்து ஹை போயிட்டு இப்போ பாருங்கள் எந்த இடத்துல லோ வந்து ஃபார்மேஷன் கொடுத்துருக்குன்னு. இதோட ஹை பார்த்தீங்கன்னா 3,750. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2,200. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கிளியராக வந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு ரெடியாக இருக்குது. அதே மாதிரி ரிசல்ட் பாருங்கள், ரிசல்ட்டில் பாருங்கள் என்பிஎஸ் இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் தான் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். போன வாட்டி இபிஎஸ் பாருங்கள் 13.73, இப்போ பார்த்தீங்கன்னா 17.15. ஸோ ஏர்னிங் பர் ஷேர் க்ரோத் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இபிஎஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து நல்ல க்ரோத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. இவங்களுக்கு எங்கே ப்ராஃபிட் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸில் ஒன்றும் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. பட் ஓபிஎம் ஆப்ரேஷனல் ப்ராஃபிட்ஸில் வந்து நல்ல க்ரோத் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நெட் ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா 376லேருந்து 507 இந்த அளவுக்கு ஜம்ப் ஆனதால தான் நம்மளுக்கு இபிஎஸும் க்ரோத்தில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த ஸ்டாக்ஸில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது லோவர் லெவல்ஸில் இருக்கிறதால ஜஸ்ட் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வாரே இன்ஜினியரிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிட்டாச்சி பவர் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இதுவும் வீக்லி தான் வச்சுருக்கேன் ஓகேங்களா. வீக்லியில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் இருக்குது. இதோட ரிசல்ட் பார்க்கலாம் வாங்க. இதோட ரிசல்ட் பாருங்கள். சிம்பிளாக சொல்லணும்னா ஏர்னிங் பர் ஷேர் 12.34லேருந்து 32.41. இது ஒன்று மட்டுமே ஏர்னிங் பர் ஷேர் வச்சு நீங்கள் வந்து ஒரு 20 to 30% ஷேரை வந்து டிசைட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் நெட் ப்ராஃபிட் பாருங்கள் 52லேருந்து 134. இதுக்கு எங்கே க்ரோத் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அதே தான் ஆப்ரேஷனல் ப்ராஃபிட்ஸில் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸில் பெருசாக இல்லை. இங்கே பாருங்கள் 154, 162 பெருசாக சேல்ஸில் வந்து நம்மளுக்கு க்ரோத் இல்லை. ஆனால் இன்க்ரீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் ப்ராஃபிட்ஸில் தான் நம்மளுக்கு வந்து இந்த க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாரே இன்ஜினியரிங்கும் நெக்ஸ்ட் பவர் இந்தியா அப்படின்ற ஹிட்டாச்சி எனர்ஜியும் ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் அனலைஸ் பண்ணி இதோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 to 10% வரைக்கும் நெக்ஸ்ட் பிப்ரவரி மந்தில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ஸ்டாக்குமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டாக் ரெண்டுத்தையும் பாருங்கள் ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.